சென்னை முகப்பெயரில் உள்ள வேலம்மாள் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நெக்சஸ் வழங்கும் குட்டி விஞ்ஞானி நிகழ்ச்சி நடைபெற்றது. 17க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து 370க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு அறிவியல் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தி அசத்தினர். மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தையும் புதுமையான சிந்தனையையும் வளர்ப்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். மேலும் அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எவ்வாறு விவசாயத்தை பாதுகாக்கலாம் என்றும் மனித உடலில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்தும் எடுத்துரைக்கும் வகையில் இந்த கண்காட்சி இடம்பெற்றிருந்தது. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுத் தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. வேலம்மாள் நெக்சஸ் குழுமத்தின் சார்பாக வேலம்மாள் மெயின் பள்ளியில் நாங்கள் குட்டி விஞ்ஞானி என்ற தலைப்பில் இளம் அறிவியல் அறிஞர்களை தேர்வு செய்யும் பொருட்டு இந்த ப்ராஜெக்டை நடத்துகிறோம். இந்த குட்டி விஞ்ஞானி ப்ராஜெக்டில் 17 பள்ளிகளை சென்னை மாநிலத்திலிருந்தும் மற்றும் 340க்கு மேற்பட்ட மாணவர்களும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குட்டி விஞ்ஞானியுடைய நடத்துகிற நோக்கம் இளம் விஞ்ஞானிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய அறிவுக்கூர்மையை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சிறந்த பரிசுகள் தருவதற்கு எங்கள் பள்ளியின் மூலமாக இந்த போட்டியை நடத்தியுள்ளோம். Digestion starts in the mouth when we chew food. Saliva in the mouth helps break down food. The food goes down to the esophagus, a food pipe. The food reaches the stomach where it is mixed with digestive juices. The stomach turns the food into a soft paste. My topic name is automatic street light. During night time the light will be turned on, and during the daytime the light will be turned off. I used LDR, light dependent resistor, which acts like a sensor that whether it is daytime or night time. There are two scenarios. Scenario number 1, during the daytime the sunlight falls on the resistors, the light will be turned off. But during the night time no light falls on the sensor, so it is automatically on. I made a model of a rotating space station model. How did I make this model? Can anyone say? Yeah, I made a wheel-like structure attached to a cylinder-like structure and a wheel. Now, how the centrifugal force helped this model to rotate and stay connected? The centrifugal force was fixed along the planets and the middle of the sun. So, because of that force, the planets are moving in a circular orbit